அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இன்னொன்று தொல்காப்பிய பொருளதிகாரம் சார்ந்தது தான். புலவர் குழந்தையோட உரைத்திறன் அப்படின்ற மாதிரி புலவர் குழந்தையும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்காரு. அவரோட உரைத்திறனில் என்னென்ன எப்படி சொல்லியிருக்காரு, தொல்காப்பியரோட உடன்பட்டு போயிருக்காரா இல்லை மாறுபட்டு வந்திருக்காரா அப்படின்ற செய்தியை ஆராயிறதான் இக்கட்டுரையின் நோக்கம். கட்டுரை தலைப்பு: புலவர் குழந்தையின் உரைத்திறன், தொல்காப்பிய பொருளதிகாரம். முன்னுரை: புலவர் குழந்தை தொல்காப்பிய பொருளதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார். இளம்பூரணர் பேராசிரியர் நச்சர், ஆ. சிவலிங்கனார், கா. வெள்ளைவாரணர், சா. பாலசுந்தரம், சா. சோமசுந்தர பாரதியார் என பலரும் உரை மற்றும் ஆய்வுரை எழுதியுள்ளனர். அவர்களின் வரிசையில் புலவர் குழந்தையின் உரைத்திறன் சற்று சிறப்பு மிகுந்ததாகவும் எளிமையானதாகவும் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அமைந்துள்ளது. அவரின் உரைத்திறனை தொல்காப்பிய பொருளதிகாரம் கொண்டு ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். புலவர் குழந்தை. அறிமுகம். கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள ஓலவலசு என்னும் ஊரில் ஓலவலசு பண்ணையக்காரர் என்னும் பழம்பெரும் குடியில் 1/7/1906 முத்துச்சாமி கவுண்டருக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரின் பள்ளி படிப்பு 8 மாத காலமே ஆகும். 10 வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் மிக்கவராக விளங்கினார். தாமே இலக்கண இலக்கிய நூல்களை கற்று தேர்ந்தார். தன் புலமையால் 1941 முதல் 1962 வரை பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். பகுப்பு முறை. புலவர் குழந்தை தொல்காப்பிய பொருளதிகாரத்தை தொல்காப்பியர் போலவே 9 இயலாக பிரித்து உரை வரைந்திருந்தாலும் அவர் நூற்பா வைப்பு முறையை பெரும்பாலும் மாற்றி அமைத்துள்ளார். 9 இயல்களில் புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் என்னும் 2 இயல்களிலும் நூற்பா வைப்பு முறையை மாற்றாமல் அப்படியே கையாளுகின்றார். ஏனைய 7 இயல்களில் உள்ள நூற்பாக்களை கூட்டியும் குறைத்தும் பொருளமைவு தொடர்ச்சி காரணமாக அமைத்துள்ளார். தொல்காப்பியர் பொருளியல் என்று சுட்டியதை இவர் பொதுவியல் என்று சுட்டுகின்றார். தொல்காப்பியர் அகத்திணை. தொல்காப்பியரும் புலவர் குழந்தையும் பொருளதிகாரத்தை பகுத்துள்ள முறை பற்றி 9 இயல்களில் தொல்காப்பியர் அகத்திணையல்னு 55 நூற்பா சுட்டி இருக்கிறாரு. புலவர் குழந்தை அகத்திணையல்னு 45 நூற்பாக்கள் சுட்டி இருக்கிறாரு. புறத்திணையல் தொல்காப்பியர் புறத்திணையல் 36 நூற்பாவையும் அவர் புறத்திணையல் என வைத்ததை புலவர் குழந்தை பொதுவியல் என வைத்து 73 நூற்பாக்களையும் சுட்டுகின்றார். களவியல் 50 நூற்பாக்கள் தொல்காப்பியர் வைக்க, களவியலில் 71 நூற்பாக்களை புலவர் குழந்தை வைத்துள்ளார். கற்பியலில் 53 நூற்பாக்களை தொல்காப்பியர் வைக்க, கற்பியலில் 46 நூற்பாக்களை புலவர் குழந்தை வைத்துள்ளார். 5வது அதிகாரமான பொருளியலில் 54 நூற்பாக்களையும் இங்கு பொருளியலுக்கு பதிலாக இவர் 5வது இயலை மெய்ப்பாட்டியல் என வைத்துள்ளார். அடுத்து 6வது இயல் மெய்ப்பாட்டியலில் 27 நூற்பாக்களை வைத்திருக்கிறார். யாருன்னா தொல்காப்பியர். இவர் அங்கே புறத்திணையில் வைத்திருக்கிறார். ஆனால் மெய்ப்பாட்டியல் 27 நூற்பாக்கள் 6வது இயலில் தொல்காப்பியர் வைக்க, இவர் 5வது இயலில் மெய்ப்பாட்டியலை வைத்திருந்தாலும் 27 நூற்பாக்களை எண்ணிக்கையில் இருவருக்கும் மாறுபாடு இல்லை. அடுத்து ஓமையியலில் தொல்காப்பியர் 37 நூற்பாக்களை சொல்ல, இவர் ஓமையியலில் 46 நூற்பாக்களை சுட்டுகின்றார். அடுத்து செய்யுளியலில் தொல்காப்பியர் 243 நூற்பாக்களை சுட்ட, செய்யுளியலில் 221 நூற்பாக்களை புலவர் குழந்தை வைத்துள்ளார். மரபியலில் 110 நூற்பாக்களை தொல்காப்பியர் சுட்ட, மரபியலில் 101 நூற்பாக்களை புலவர் குழந்தை சுட்டுகின்றார். மொத்தம் நூற்பாக்கள் பொருளதிகாரத்தில் 665 என தொல்காப்பியர் சுட்ட, 666 என புலவர் குழந்தை பகுத்துள்ளார். என பொருளதிகாரத்தை பிரித்து உரை புலவர் வகுத்துள்ளார். தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் 665 நூற்பாக்கள் என்றதை புலவர் குழந்தை 666 நூற்பாக்கள் என்று கூறுகின்றார். ஏனெனில் அகத்திணையியலில் தலைவன் கூற்றை 2ஆக புலவர் குழந்தை பிரித்துள்ளது தான் இந்த ஒரு நூற்பா கூடுவதற்கான காரணம். வைப்பு முறை. தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாக்களின் வைப்பு முறையானது கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் முறையில் அமைந்துள்ளது. அதனை இக்கால மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் உரை வகுத்துள்ளார் புலவர் குழந்தை.
எடுத்துக்காட்டு களவின் வகைகளாகிய இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், தோழியர் கூட்டம் பற்றி கூறும் நூற்பாவானது செய்யுளியலில் 186வது நூற்பாவாக தொல்காப்பியர் படைத்துள்ளார். இதனை புலவர் குழந்தை களவியலில் முதல் நூற்பாவாக கூறிய பின்னரே மற்ற நூற்பாவாக கூறுகின்றார். மேலும் கற்பின் வகையை கூறும் மறை வெளிப்படுதலும் தமிழிற் பெறுதலும் பிரிவொடு புணர்ந்து கற்பனப்படுமே என்னும் செய்யுளியலின் 187வது நூற்பாவை கற்பியலின் முதல் நூற்பாவாக புலவர் குழந்தை எடுத்து கூறுகின்றார். இவ்வாறு இடம் மாறியும் மிகச் சேய்மை நிலையில் உள்ள நூற்பாக்களை எல்லாம் அவை இருக்க வேண்டிய இடங்களில் இயல்களில் வரிசையாக அமைத்து மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி செய்துள்ளார் புலவர் குழந்தை. களவியல், கற்பியல் பற்றி வலுவமைக்கும் நூற்பாக்களை அவ்வியல்களில் ஆங்காங்கே தொடர்புபடுத்தி கூறுகின்றார். பொது வலுவமைதிக்கும் பொருளியல் நூற்பாக்கள், கற்பில் உள்ள கூத்தர் முதலிய கூற்று நூற்பாக்கள், செய்யுளில் உள்ள களவு கற்பு கூற்றுக்குரிய நூற்பாக்கள், மரபியல் உள்ள மரபு நூற்பாக்கள் முதலியவற்றை நூற்பான், மரபு, கூற்று, கேட்போர், வாயில்கள், கூறுதல், வலுவமைதி, வழக்கு, முறைப்பெயர் என்னும் தலைப்புகளில் சேர்த்து பொதுவியல் என்னும் பெயரில் அவ்வியலை அகத்திணையியலுக்கு அடுத்து வைத்துள்ளார் புலவர் குழந்தை. அகத்திணையியலில் உள்ள உள்ளுரை ஓமம் கூறும் நூற்பா மற்றும் பொருளியலில் உள்ள இறைச்சி கூறும் நூற்பாவை உவமையியலில் சேர்த்து புதுவிதமாக புலவர் குழந்தை உரை வரைந்துள்ளார். விளக்கம் தருதல். அகத்திணையியலில் அடியோர் வினைவலர் பற்றி தொல்காப்பியர் அழியோர் பாங்கினும் வினைவலர் பாங்கினும் கடிவரை இல புறத்தென்மனார் புலவர் என்று கூறிய நூற்பாவிற்கு விளக்கம் கூற வந்த புலவர் குழந்தை முதலில் பொருள் விளக்கத்தையும் சொல் விளக்கத்தையும் கூறி பின்னர் அடியோர் வினைவலர் பற்றிய விரிவான செய்திகளையும் தருகின்றார். எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு தமக்கு நிலையான பொருளோ தொழிலோ இன்றி செல்வரிடமிருந்து அங்கேயே உண்டு கொடுத்தோ நாட்கூலி பெற்றோ அச்செல்வர் தொழிலுக்கு அடிப்படையாய் இருப்பவர். கிளைகளை தாங்கும் அடிமரம் போல் செல்வர்களிடம் ஆண்களும் பெண்களும் குற்றேவல் செய்து வருதலை அறிக என்கின்றார். வினைவலர் ஆண்டு கூலிகளாய் செல்வரிடம் அமர்ந்து தொழில் செய்வோர். இவர் அவ்வப்போது ஏவாமல் தொடர்ந்து தன் தொழிலை செய்வர். இன்றும் ஆண்டு சம்பளமும் பெற்று பண்ணை ஆட்கள் வேலை செய்து வருதலை அறிக. புனங்காவலும் புல்லோப்புதலும் இவ்வாறன்றி செல்வர் விளையாட்டாகி இயற்கை புணர்ச்சிக்கு பின்னர் சில நாட்களில் தவிர்வர். செல்வரிடம் குற்றேவலும் நெட்டேவலும் செய்யும் அடியோரும் வினைவலரும் ஒத்த அன்பாகிய ஐந்திணை ஒழுக்கத்தை தொடர்ந்து நிகழ்த்தி மனம் செய்து கொண்டு கற்பினும் ஊடல் முதலிய பொருளுக்கேற்ப ஒழுகுதல் கூடாமையின் அடியோரும் வினைவலரும் கைக்கிளை பெருந்திணை கன்றி ஐந்திணை தலைவராக கொண்டு செய்யுள் செய்யப்பெற்றார் என்று விளக்கம் தருகின்றார். புலவர் குழந்தை உரையின் தனித்தன்மை. புலவர் குழந்தை கலந்த பொழுதும் காட்சி மன்ன என்ற அகத்திணை நூற்பாவிற்கு உரை எழுதும் போது சித்திரை முதல் ஆடி முடியவுள்ள வேநீர் காலத்து விழிநிலை காட்சியும் தொடர்ந்து இயற்கை புணர்ச்சியும் நிகழும். மிகு மழை காலத்து வந்து கூடுதல் அருமையான் ஒருவாறு பிரிந்திருந்து இடையிட்டு மழையில்லாத நாளில் கூடி குளிர்காலத்தும் முன்பனி காலத்தும் இருவகை குறியிடத்தும் தடையின்றி கூடி களவொழுக்கம் ஒழுகுவாரென்பதாம். தை முதல் சித்திரைக்குள் மணந்து கொள்வாரென்க. உரையாசிரியர்கள் இயற்கை புணர்ச்சிக்கு இவ்வளவு காலம் என கூறினார்களே அன்றி இதுதான் காலம் என்று வரையறுக்கவில்லை. ஆனால் புலவர் குழந்தை தமது உரையில் சித்திரை ஆடி வரையுள்ள காலத்தில்தான் இயற்கை புணர்ச்சி நிகழும் என்று கூறி தமது உரையில் புதுமையை புகுத்தியுள்ளார். இவர் முதற் பொருளில் ஒன்றான பொழுது பற்றி உரை கூறுமிடத்து இக்கால பேச்சு வழக்கு முறையையும் சுட்டி செல்கின்றார். எடுத்துக்காட்டு பெரும்பொழுது சிறுபொழுது பற்றிய நூற்பாவிற்கு கூதிர் என்பதற்கு குளிர் என்றும் இது கூதல் எனவும் நூற்பாவில் வழங்கப்படுகின்றது என்றும் சிறுபொழுதாகிய வைகறை என்பதற்கு கோழி கூவும் நேரம் என்னும் பேச்சு வழக்கையும் கையாண்டுள்ளார்.
சிறுபொழுது பற்றிய நூற்பாவில் கூதிர் என்பதற்கு குளிர் என்றும் இது கூதல் எனவும் வழங்கப்படுகின்றது என்றும், சிறுபொழுதாகிய வைகறை என்பதற்கு கோழி கூவும் நேரம் என்னும் பேச்சு விளக்கை கையாண்டுள்ளார். கருப்பொருளில் ஒன்றான நில தெய்வங்களை பற்றி உரை கூறும் பொழுது மாயோன் முதலிய நால்வரும் தொல்காப்பியர் காலத்திற்கு 12 நாள் முன்னர் முல்லை முதலிய நிலங்களை பெருஞ்சிறப்புடன் ஆண்டு வந்த தமிழர் தலைவர்களே ஆவர். இது குறித்தே கருப்பொருளான இவரை கருப்பொருளுடன் கூறாமல் நிலமுதற் பொருளுடன் கூறியதும் என்க. மாயோன் முதலிய பெயர்கள் சேர சோழ பாண்டியர் என்பது போல அந்நில தலைவர்களுக்கு வழி வழியாக வழங்கி வந்த பெயர்களே ஆகும் என்கின்றார். கூற்றுகள் பற்றி இவ்வாசிரியர் தொல்காப்பியர் அகத்திணியலில் தலைவன் கூற்றை 41வது நூற்பாவில் கூறியுள்ளார். இதில் 17 இடங்களில் தலைவன் கூற்று நிகழ்த்துவதாக கூறப்பட்டுள்ளது. இதில் முதல் 6 கூற்றுகள் களவில் உடன்போக்கிற்கும் அடுத்து வரும் 11 கூற்றுகளும் கற்பின் பிரிவுக்கும் உரியவையாகும். எனவே அந்நூற்பாவை புலவர் குழந்தை 2 நூற்பாவாக பிரித்து அவ்வவ் இடங்களில் அவ்வியல்களில் வைத்துள்ளார். தொல்காப்பியர் மாந்தர்களின் கூற்றுக்களில் சிலவற்றுக்கு இத்தனை கூற்றுக்கள் என வரையறுத்தும் சில கூற்றுகளுக்கு இத்தனை என்ற எண்ணிக்கையை கூறாது விடுத்துள்ளார். இதனை உணர்ந்து மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் கூற்றுக்கள் தொடர்பான அகத்திணை நூற்பாவிற்கு புலவர் குழந்தை எண்ணிக்கையை மிகச் சரியாக கொடுத்துள்ளார். கூற்றுக்குரிய மாந்தர்கள் அனைவரின் கூற்றுக்களை அந்தந்த இயல்களில் ஓரிடத்திலேயே விளக்கத்துடன் தொகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றார். கூற்றுகள் பற்றி இவ்வாசிரியர் தொல்காப்பியர் அகத்திணியலில் தலைவன் கூற்றை 41வது நூற்பாவில் கூறியுள்ளார். இதில் 17 இடங்களில் தலைவன் கூற்று நிகழ்த்துவதாக கூறப்பட்டுள்ளது. இதில் முதல் 6 கூற்றுகள் களவில் உடன்போக்கிற்கும் அடுத்து வரும் 11 கூற்றுகளும் கற்பின் பிரிவுக்கும் உரியவையாகும். எனவே அந்நூற்பாவை புலவர் குழந்தை 2 நூற்பாவாக பிரித்து அவ்வவ் இடங்களில் அவ்வியல்களில் வைத்துள்ளார். தொல்காப்பியர் மாந்தர்களின் கூற்றுக்களில் சிலவற்றுக்கு இத்தனை கூற்றுக்கள் என வரையறுத்தும் சில கூற்றுகளுக்கு இத்தனை என்ற எண்ணிக்கையை கூறாது விடுத்துள்ளார். இதனை உணர்ந்து மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் கூற்றுக்கள் தொடர்பான அகத்திணை நூற்பாவிற்கு புலவர் குழந்தை எண்ணிக்கையை மிகச் சரியாக கொடுத்துள்ளார். கூற்றுக்குரிய மாந்தர்கள் அனைவரின் கூற்றுக்களை அந்தந்த இயல்களில் ஓரிடத்திலேயே விளக்கத்துடன் தொகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றார். உரை இலக்கண உரையாசிரியர்களில் இளம்பூரணர், நச்சர், பேராசிரியர் ஆகியோரின் வரிசையில் புலவர் குழந்தையும் ஒருவராக திகழ்கின்றார். தொல்காப்பியரின் வைப்பு முறையையும் பகுப்பு முறையையும் மாற்றி அமைத்து உரை செய்த சிறப்பிற்குரியவர். எளிய முறையில் மாணவர்கள் உணர்ந்து படிக்கும் வண்ணம் தமது உரையை படைத்தும் இக்கால பேச்சு வழக்கையும் தமது உரையில் கையாண்ட புதிய உரைகாரராக புலவர் குழந்தை திகழ்கின்றார். இந்த புலவர் குழந்தையோட உரை மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ப இலக்கணங்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்ப இயல்பாக அமைந்துள்ளது. கூற்றுகள்லாம் அந்தந்த இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதால் அந்த கொண்டு கூட்டி பொருள் முறை அப்படின்னு தொல்காப்பியர் வைத்திருந்ததை மாற்றி அந்தந்த இடத்தில் அதை வைத்து புலவர் குழந்தை செய்திருப்பது மற்ற உரையாசிரியர்கள் செய்யாத ஒரு புது முயற்சியே எனலாம். இது மாணவர்களுக்கு மிகவும் எளிமையாக அமைந்திருக்கும் இவ்வுரை என்பதில் ஐயமே இல்லை. நன்றி, வணக்கம்.